அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க வரோம்னா டுடே சீரியல் பார் கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபத்தில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வாக நடக்க போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வேணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஸ்லைக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கார்த்திகை பிடிக்குமா, இல்லை ரேவதி பிடிக்குமா, இல்லை சாமுண்டீஸ்வரி பிடிக்குமா, இல்லை நம்மளோட பரமேஸ்வரி பாட்டியை பிடிக்குமா, அந்த மாதிரி கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளோட கார்த்திகை தீபத்தில் இப்போ என்ன ஆச்சுன்னா நம்மளோட ரேவதியோட தங்கச்சி ரோகிணியை நம்மளோட சிவராமன் என்ன பண்ணாருன்னா ஆளை வச்சு அடிக்க சொல்லிட்டாரு. அப்படி அடிச்சதுல ரொம்பவும் பலமா காயம்பட்டு கடத்த சொல்லும் போது கடத்ததுல இருந்து தப்பிச்சுட்டு அடி கொஞ்சம் பலமா நம்மளோட ரோகிணிக்கு விழுந்ததுனால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்க. அவங்களுக்கு பிளட் அதிகமா லாஸ் ஆனதுனால பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா எங்கேயுமே அமையல. நம்மளோட கார்த்தி கொண்டு போய் பரமேஸ்வரி பாட்டியை கூட்டிட்டு வந்தாங்க. 2 பேருக்கு ஏபி நெகட்டிவ்ன்றதுனால 2 பேரையும் பிளட் கொடுக்கறதுக்காக பாட்டியை கூப்பிட்டு வந்தாலே நம்மளோட சாமுண்டீஸ்வரி என் பொண்ணுக்கு நீ தான் ரத்தம் கொடுத்து அப்படி ஒன்றும் உயிர் பிழைக்கணும் இல்லை, அவள் அப்படியே கூட இருந்துட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க. வேற ஏதாச்சும் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளோட பரமேஸ்வரி பாட்டியை துரத்துறதுக்கு முன்னாடி நம்மளோட சாமுண்டீஸ்வரி பயங்கரமா ஃபோனை பண்ணி அங்கேயும் இங்கேயும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அங்கேயும் ஆலையில கடைசியில திரும்பவும் நம்மளோட கார்த்திக் திரும்பவும் பரமேஸ்வரி பாட்டிக்கே நம்மளோட பர்தா போட்டு நல்லா பிளாக் கலர் ட்ரெஸ்ல கொண்டு ரத்தத்தை கொடுக்க வைக்கிறாங்க. அப்ப நம்மளோட சந்திராவுக்கு சந்தேகம் வருது. அப்ப நம்மளோட ரேவதி உடனே போர்ஸா சித்தி உங்களால ரெடி பண்ண முடிஞ்சா ரெடி பண்ணுங்க, இல்லைன்னா அமைதியா இருங்க, ரெடி பண்றவங்களாச்சும் அலைஞ்சு தெரிஞ்சு யாரையோ ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து ரத்தம் கொடுக்குறவங்களே எதுக்கு தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டம்தான் நம்மளோட சந்திரா அமைதியாயிட்டாங்க. நம்மளோட சாமுண்டீஸ்வரி நல்லபடியா திரும்பவும் ரத்தத்தை கொடுத்துட்டு வந்த பரமேஸ்வரி பாட்டி கிட்ட சரி நன்றின்னு சொல்லிட்டுலாம் அனுப்பி வச்சாங்க. யாருன்னு தெரியாதனால சரி இதுதான் இப்ப இந்த பக்கம் அப்படின்னா அந்த பக்கம் நம்மளோட கார்த்திகே பஞ்சாயத்துல நிக்க வச்சுட்டாங்க. ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து கோயில் கும்பாபிஷேகத்துக்காக பரமேஸ்வரி பாட்டியை. அதனால கார்த்திக் கோயில் முன்னாடி ஊர்க்காரங்க முன்னாடி கற்பூரத்தை அணைச்சி சத்தியம் பண்ணிட்டாரு. இப்போ அதுபடி நம்மளோட கார்த்திகோட மாமாவை கொண்டு போய் கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடத்தணும். அதுக்கு இப்போ என்ன பண்ண போறாங்க, நம்மளோட சிவனாண்டி மறுபடியும் சதி பண்ணுறாரு. சாமுண்டீஸ்வரி புருஷனை கொல்றதுக்காக முயற்சி பண்ண போறாரு. அந்த முயற்சியை நம்மளோட கார்த்திக் எப்படி தவிர்க்கிறாருன்னு தெரியலைங்க. இப்ப ரேவதியும் கடத்த போறாங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. ரேவதி கிட்ட என்ன சொல்லி சமாதானம் பண்ணி நம்மளோட கார்த்திக் மனசை மாத்த போறாருன்னு தெரியலைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.